ஒரு தவளையை பிடிச்சு கொதிக்கிற தண்ணியில போட்டா அந்த தவளை அந்த சூடு தாங்க முடியாம உடனே ஜம்ப் பண்ணி வெளியே வந்துடும். ஏன்னா அதுக்கு தெரியும் அந்த கொதிக்கிற தண்ணியில இருந்தா நம்ம உயிருக்கு ஆபத்துன்னு. நீ என்ன கொல்ல பாக்குறியா? ஆனா அதே ஃப்ராக கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு வார்ம் வாட்டர்ல போட்டா இந்த தண்ணி நல்லா இருக்கே, கொஞ்சம் ஹீட் இன்க்ரீஸ் பண்ணா மசாஜ் பண்ற மாதிரி இருக்கே, இன்னும் கொஞ்சம் ஹீட் இன்க்ரீஸ் பண்ணா அந்த ஃப்ராக் அதுல இருந்து ஜம்ப் பண்ண முடியாம இறந்து போயிடும். அந்த ஃப்ராக் இறந்து போறதுக்கு என்ன ரீசனா இருக்கும்? மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன சொல்லுவீங்கன்னா கொதிக்கிற தண்ணியில போட்டதுனாலதான் அந்த ஃப்ராக் இறந்துடுச்சுன்னு சொல்லுவீங்க. ஆனா உண்மை என்னன்னா எப்போ தப்பிச்சு வெளியே போகணும்னு சரியா முடிவு எடுக்காத அந்த ஃப்ராகோட இயலாமை தான் அது இறந்து போறதுக்கு ரீசனா இருந்தது. இந்த ஸ்டோரி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கேட்டீங்கன்னா உங்களுக்காக சொல்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க் பண்ற பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த ஸ்டோரி மூலமா நான் புரிஞ்சுக்கிட்டத சொல்றேன். ஒரு சிலர் ஒரே கம்பெனில பல வருஷமா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த கம்பெனில அவங்களுக்கு தர சேலரியும் அவங்களுக்கு போதுமானதா இருக்கும். ஆனா இவங்களோடவே ஜாயின் பண்ண ஒருத்தர் ஒரு 2 வருஷம் அதே கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு கரெக்டான டைம் பார்த்து இன்னொரு கம்பெனில ஜாயின் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு இவங்களை விட சேலரி அதிகமா இருக்கும். ஏன்? இந்த பழைய கம்பெனில வேலை பார்த்த அந்த பர்சனுக்கு திறமை இல்லைன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. அவங்க அந்த பழைய கம்பெனிலேயே பல வருஷம் வேலை பார்த்ததுனால ஒரு கம்ஃபர்ட்னஸ் ஃபீல் பண்ணிட்டாங்க. அதனால அவங்களால வேற கம்பெனி ஜாயின் பண்ண முடியாம அதே கம்பெனில ஸ்டக் ஆகியிருக்காங்க. லைக் அந்த ஃப்ராக் போல. எப்போ அவங்க அந்த கம்ஃபர்ட்னஸை உடைச்சி வேற கம்பெனி ஜாயின் பண்ணி போறாங்களோ அப்போ அவங்களுக்கு சேலரியும் அதிகமா கிடைக்கும். ஒன் லைன்ல சொல்லணும்னா சுகம் நிம்மதி தரும், ஆனா முன்னேற்றம் தராது. ஸோ கம்ஃபர்ட்டை பிரேக் பண்ணி வெளியே வர ட்ரை பண்ணுங்க.